தாவேக்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து கூட்டணியில இருக்கவங்க வாங்க காங்கிரஸ் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், விசிக வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தாவேக்கல்ல இருந்து எந்த அறிவு யார் சொன்னா சொல்லுங்க, ஆதாரத்தோட காட்டுங்க. உங்க வீட்டுல இங்க விட்டக்கூடாது. விஜய் சாரோடைய அப்பா சந்திரசேகர் சார் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாயிருச்சு, எங்க கிட்ட வாங்க, இழந்த அதிகாரத்தை நாங்க மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு கூட்டணி கலைப்பு. ரவீனாவோட அப்பா கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். ரவீனா கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். ரவீனா கேட்கறதுக்கு தான் சார். அப்போ விஜய் சார் சொன்னாரா? அவருடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியும். மக்களை நீங்கள் வாங்கின ஒரு இடத்துக்கு வரேன், இந்த ஆட்சி வந்து சரியில்லை, போராடலாம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மக்கள் வருவானா வரமாட்டானமா, அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட போலீஸ் கிடையாது, வைக்கிறதுக்கு ஜெயிலும் கிடையாது. தொடர்ந்து விஜய் சார் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த விமர்சனம் வைக்கிறவன் என்ன நிதர்சனம்? இப்போ நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன் இல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப சிம்பிளா இல்ல ரவீனா, விஜய் அவர்கள் வந்து மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறாரா? விஜய் அவர்கள் வந்து போராட்ட களத்துல நிக்கிறாங்களா? விஜய் அவர்களால மட்டும்தான் மாற்றம் கொடுக்க முடியும்னு நம்புறேங்க மக்கள். கரெக்டா? சரி, இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் அதுக்கு சொல்லிடுறேன் சார். கேட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு கட்சி வேணும் சார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லத்துல வந்து விஜய் அவர்கள் மக்களை வந்து சந்திக்க போறாங்க. வந்து 5000 பேருக்கு தான் வந்து அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறீங்க திமுக, உங்க கூடத்துக்கு வெறும் 5000 பேர் தான் வந்தாங்களா? அது எப்படி உனக்கு மட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வரதுக்கு நீ அனுமதி வச்சுக்கிற, எங்களுக்கு மட்டும் வெறும் 5000 பேர்னு சொல்ற? இதே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை தானே நீங்க தாவேக்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து கூட்டணியில இருக்கவங்க வாங்க காங்கிரஸ் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், விசிக வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். யார் சொன்னா? தாவேக்கல்ல இருந்து எந்த அறிவு? யார் சொன்னா சொல்லுங்க, ஆதாரத்தோட காட்டுங்க. உங்க வீட்டுல இங்க விட்டக்கூடாது. என் கட்சியோடைய இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இதை சொன்னாங்க, சொல்லுங்க பார்ப்போம். கட்சியில இருந்து யாருமே சொல்லலையே. கூட்டணியை குறித்து எங்க தலைவர் மட்டும் தான் முடிவு செய்வார். அதான் என் கட்சியோட கூட்டணி இல்ல சார். தாவேக்கல்ல வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறது பேர் சொல்லுங்க. பாலம் நழுவி பாலில் விழுக போகணும் அன்னைக்கு கலைஞர் சொன்னார் விஜயகாந்த் வருவார்ன்ட்டு. திமுகவும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் கூட நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஏடிஎம்கே கூட்டத்தில் தாவேக கூடி பறந்தோன்னே இந்த கூட்டணிக்கு அழைப்பு வந்துடுச்சு, எங்களை வந்து கூட்டணிக்காக வராங்கன்னு எடப்பாடி சொன்னார். புரியுதுங்களா? மைக்கு கையில் எடுக்குவான்னு சொல்லி பாட்டாரு. நீங்கள் தம்பி வந்தாக்கா நான் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடுவேன் சீமான் சொன்னார். சாட்டையும் அதே தான் சொல்லி வச்சிருந்தாப்புல. புரியுதுங்களா? நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, நாங்கள் என்னன்னு சொன்னோம், எங்கள் நம்பி வந்தா அதிகார பகிர்வு கொடுக்கப்படும். இல்ல சார், நான் சொல்றேன் வரமாட்டேன்னு சொன்னா விஜய் சாரோடைய அப்பா சந்திரசேகர் சார் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாயிருச்சு, எங்க கிட்ட வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க இழந்த அதிகாரத்தை நாங்க மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு கூட்டணி கலைப்பு. ரவீனாவோட அப்பா கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேனா? ரவீனா கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேனா? சொல்லுங்க. ரவீனாவுடைய அப்பாவோ ரவீனாவுடைய அப்பாவோ ரவீனாவுடைய அம்மாவோ கேட்கிற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்ல உட்காந்துருக்கேனா? ரவீனா கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல உட்காந்துருக்கேனா? ரவீனா கேட்கறதுக்கு தான் சார். அப்போ விஜய் சார் சொன்னாரா? விஜய் சார் சொல்லல, அவ்வளவுதான். அதுதான் அரசியல். அதாவது அதை தாண்டி ஓகே. அப்ப விஜய் சார் வந்து கூட்டணியில இருந்து அழைப்பு கொடுக்குறாங்க, விக்ரவாண்டி தேர்தலில் அழைப்பு கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அழைப்பு கொடுக்கலாமா? எங்கள் நம்பி வரக்கூடிய நபர்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பகிர்வு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நீ திருட்டு போய் கூட தான் இருப்பேனாக்கா இருந்துட்டு போ நாங்க சொல்றோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம். நீ திருடன் கூட, அவன் திருடன் தெரியுது, தெரிஞ்சே நீ போறேனாக்கா இல்ல மற்ற கட்சிகளோ வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்திருப்பீங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த வந்தா போனா யூகத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்டது வந்தீங்கன்னா நாங்க அதிகார பகிர்வு கொடுப்போம், வரலனாக்கா நீ திருட்டு போய் கூட காசு பண்ணா இருந்துட்டு போ, முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு தெரியும்ல, மக்கள் பாக்குறான்ல, அவ்வளவுதான். அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து கூட்டணி செட் ஆகி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி தனிச்சு நின்று வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்கிறதுன்றது பாசிபிள் நினைக்கிறீங்களா? ஏமா ஏன் பாசிபிள் இல்லையா? சொல்லுங்க. எதை வச்சு பாசிபிள் இல்லை நீங்க சொல்ல வரீங்க? அதுதான் சொல்றேனே. திமுக ஓட்டு போட போறது யாரு? திமுக மக்கள் தானே. மக்கள் எங்களுக்கு டிசைட் பண்றாங்கன்னும் போது பாசிபிலிட்டிஸ் தானே. இன்னைக்கு நீங்களே போங்க, உங்களுக்கு தெரியும் ஃபேக்ட்டு. 10க்கு 8 பேர் யார் சொல்கிறாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க? தாவேக்கா, தளபதி விஜய். கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லாமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் பொழுது, ஓட்டு போடுறவங்க எங்களுக்கு போடுறேன்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக ஜெயிப்போன்றதில் நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். நீ பணத்தை கொடுத்து நீ வந்து ஊழல் பண்ணி ஏதாவது ஒரு சில்லுமுள்ளு வேலை பார்க்கறதுக்காக நீ ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு நீ செய்கிறது நீ செய், நாங்கள் செய்கிறோம், மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் 1000 2000 வாங்கிட்டு மறுபடியும் 5 வருஷம் 10 வருஷம் தலைமுறை அடிமையாக இருக்க போகிறீங்களா? இல்லை. இங்கே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதி மதத்தை உருவாக்குறது நம்ம வாழ்கிறது தான். ஆனால் தொடர்ச்சி அந்த சாதி மதத்தை வச்சு இங்கே பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாதியோ மதமோ கிடையாது, நம்மளை ஆளக்கூடிய நபரும் நம்மளை ஆளவே விடாமல் வச்சுருக்க நபரும் தான். அப்போது இந்த அரசியல் சிஸ்டத்தை மாற்றணுன்னாக்கா
நம்ம என்ன பண்ணாக்கா விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல் களத்துக்குள்ளே வரணும். அப்படி வரணுன்னாக்கா இந்த அரசியல் கட்சிகள் இவ்வளோ நாள் இருக்க நபர்கள் உங்களை வர விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி வரணும். அந்த நபர் யாராக இருக்க முடியும்? சாமானிய வீட்டு பிள்ளைகள் அரசியலுக்குள்ளே வான்னு கூப்பிட்டதே எங்கள் தளபதி விஜய் அவர்கள். அவரை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் வரோம். அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி களத்தில் தைரியமாக நில்லுங்க, நான் இருக்கேன்னு இருக்காரு. நீங்கள் ஷேப்பாகதை தாண்டா உங்களை யாருக்கும் தெரியாது. மிஞ்சி போனால் நீங்கள் வந்து ஏதாவது காங்கிரஸோட சேர்ந்ததுனால தான் நீங்கள் 2 கட்சியாவது 2 நீங்கள் இப்போ பீகார் காங்கிரஸ் ஓட்டு கேட்டு ஸ்டாலின் போகிறீங்க. இந்தியாவை தானே அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தளபதி விஜய் அவர்களுக்கு உலகம் முழுக்க தெரியும். அவருக்கு அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது, அவ்வளோ பெரிய கான்டாக்ட் இருக்குது. அவருடைய பலம் என்னென்னு அவருக்கு தெரியும். எத்தனை நபரோடு எந்தெந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். அவர் நினச்சாருன்னா 3 நாள் இந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்து நிப்பாட்டவும் முடியும். மக்களை நீங்கள் வாங்க, நான் ஒரு இடத்துக்கு வரேன், இந்த ஆட்சியில் இந்த சரியில்லை, போராடலாம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மக்கள் வருவானா வரமாட்டானம்மா? தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அண்டை ஸ்டேட், அண்டை மாநிலம், அண்டை நாட்டிலேருந்து வருவான். அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட போலீஸும் கிடையாது, வைக்கிறதுக்கு ஜெயிலும் கிடையாது. பட் ஆனால் அதை அவர் செய்யவே மாட்டார். ஏன்னா அது அவருடைய நோக்கம் கிடையாது. என் மக்களை அரசியலுக்காக இப்படி இறங்கி போராட வர்றதோ அவங்கள வந்து பலி கொடுக்குறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக இவர்களை வைத்து ஒரு பிளப்புவாத அரசியல் பண்ணி கொடுக்க நபரை விரட்டணுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கிறாரு. தனிப்பட்ட தாக்குதல் அவர் மீது தொடுக்கும் பொழுது, அவரை பற்றி கேவலமாக பேசும் பொழுது பொறுமையாக அமைதியாக போகிறாருனாக்கா அடிக்க தெரியாமல் இல்லை. என் மக்களுக்கு நல்லது நடக்கணும், நான் உன்னுடைய சூழ்ச்சிக்கு நான் வந்து பலியாக மாட்டேன்றது ரொம்ப பொறுமையாக போகிறார். அவர் அடிக்க நினச்சாருனாக்கா ஈஸியாக அடித்து மேலே முடிச்சு முச்சந்தியில் நிற்க வைக்க முடியும். ரொம்ப தெளிவாக அவரை ரெப்ரசன்ட் பண்ணி எங்களை நிற்க வச்சுருக்கிறாரு. சாமானிய வீட்டு பிள்ளைகள், ஏழ்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்டோ ஓட்டுலேருந்து மாவட்ட செயலாளர் நிற்கிறாங்க. அவங்கள அடையாளப்படுத்தி அரசியலுக்குள்ளே கொண்டு வராரு. அந்த நபர்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம். எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லேபிள் என்னன்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். நீ டிசைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதுக்கு மேலே எவனோ 4 பேர் உட்காந்து இத்தனை கோடி மக்களுடைய தலையெழுத்தை டிசைட் பண்ணுறான்ல, அதை விட்டுட்டு சாமானிய மக்கள் நீங்களே வாங்க, நம்ம சேர்ந்து நம்ம தலையெழுத்தை மாற்றுவோம், உங்களுக்கான அடையாளமாக உங்களுக்கான லேபிளை நான் தரேன்னு சொல்லி வந்திருக்காரு. எங்களுடைய இலக்கு தளபதி விஜய் 2026 முதலமைச்சரை உட்கார வைக்கிறது. அவருடைய இலக்கு எங்களுக்கு அடையாளப்படுத்தி எங்களை ஒரு அங்கீகாரம் பெற்ற நபராக மாற்றுறது. இவ்வளோதான் அரசியல். ஓகே, விஜய் சார் வந்து நீங்கள் சொல்கிறீங்க 3 நாளில் முடிச்சு விட்டு போயிடுவார் அப்படின்னு. ஆனால் வந்து தொடர்ந்து விஜய் சார் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விமர்சனம் வைக்கிறவன் இல்ல சார் இது நிதர்சனமான விஷயம் சார். என்ன நிதர்சனம்? இப்போ நான் கேக்குறேன் சார், தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், இல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து விஜய் அவர்கள் ரொம்ப சிம்பிளா இல்ல ரவினா, ரொம்ப சிம்பிளா பேசுறேன் ரவினா. நீங்க ஒரு நெறியாளரா என்னைக்குமே ஆட்சி நடக்கிற தவறை பத்தி தான் கேள்வி கேட்கணும். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும். ஒட்டுமொத்த ஊடகமும் நீங்க இந்த கூட்டணி கட்சியில எல்லாம் சேர்ந்த மாதிரி விஜய் சார்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களே, அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு பயம்? திருப்பூரில் வெட்டுறாங்க, இங்கே கரூரில் கூட்டு போய் அடிக்கிறானுங்க, எல்லா பக்கமும் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஊடகவியலரை கேள்வி கேட்க வேண்டியது ஆளுகிற கட்சி செய்யக்கூடிய பிரச்சனையை பற்றி, அவன் செஞ்ச தவறை பற்றி. இதுதான் நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க, என்ன மாதிரி உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்க போது வரும்போது தெரிய போகுது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எங்களை மட்டுமே கேள்வி கேட்கறது ஒரு வேலையை வச்சுட்டு எல்லா ஊடகமும் உட்காந்துருக்கீங்கன்னாக்கா கேள்வி உட்கார வைக்கிறீங்களா? என்ன காரணம்? தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வராங்க அப்படின்றப்ப விஜய் அவர்கள் மேல மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதிமுக திமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சி வந்து தமிழகத்துல வரணும் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல மக்களுடைய பார்வை வந்து விஜய் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறாரா? விஜய் அவர்கள் வந்து போராட்ட காலத்துல நிக்கிறாங்களா? விஜய் அவர்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்களா? அப்படின்றது என்னோட குரல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே வந்து விஜய் அவர்களோட கருத்துக்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ விஜய் அவர்கள் கிட்ட இருந்து அந்த கருத்து வரலன்றப்போ நாங்க வந்து அதை கேள்வியா வைக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு பதில் தான் வேணும் எங்களுக்கு. ஓகே, அப்ப விஜய் அவர்களால் மட்டும்தான் மாற்றம் கொடுக்க முடியும்னு நம்புறேங்க மக்கள். கரெக்டா? சரி, இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் அதிகம் சொல்லிடுறேன் சார். நீங்க கேள்வி கேட்டீங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு கட்சி வேணும் சார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் மக்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போது விஜய் அவர்களால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்கன்றதான உண்மை. விஜய் அவர்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க சார். அதான அர்த்தம். அப்போ அவராக தான் கொடுக்க முடியும். புதுசாக வர ஒருத்தவங்க வந்து மாற்றத்தை கொடுப்பாங்களான்னு நம்பி காத்துட்டு இருக்காங்க. ஊப்பி மாதிரியே உருட்டாத. நீ கேட்டுட்ட, நான் பதில் கேட்டேன்னா அதுக்கு எஸ் ஆர்னு கரெக்டாக சொல்லுங்க. மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க. விஜய் அவர்களுடைய கருத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களால் தான் மாற்றம் நடக்கும், இவங்க நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்கன்னு தானே அதுக்கான பொருள். 2 பேர் திருட்டு போய் 2 கட்சிக்கு மாற்று கண்டிப்பா ஒரு கட்சி வேணும். அப்ப 2 பேர் மாற்றுற போது இவங்க தான் மாற்றமா வராங்கன்றதான அர்த்தம். அப்ப நாங்க ஆட்சிக்கு வர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆட்சிக்கு வருவோம். நாங்க என்னென்ன செய்ய போறோன்றதை மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? நிச்சயமா இந்த ஆட்சியை தூக்கி போட்டதுக்கு பிறகும் ஆட்சியில் உட்காருவோம்ல, அன்னைக்கு தவறு இருந்தால் கேள்வி கேளுங்க. அன்னைக்கு எந்த தவறும் இருக்காது. இருக்கக்கூடிய இந்த திருட்டுத்தனம் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்க எல்லா பயிலுடைய சொத்தையும் பறிமுதல் செஞ்சு அரசாங்க கஜானாக்கு கொண்டு வருவோம். நிச்சயமா அந்த மாற்றம் நடக்கும். விஜய் அவர்கள் கிட்ட இருந்து வர கருத்து வந்து மக்களுக்கு அவ்வளவு தேவைப்படுது சார். அதனால தான் நாங்கள் திரும்ப அதுக்கு தான் எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி பேச சொல்லியிருக்கிறாரு. மாநில செய்தி தொடர்பாளர் நான் உட்காந்து பேசுகிறேன். திமுக காரன் இப்படி செய்தி தொடர்பாளர் பேச சொல்லு. நீ போய் இது வரைக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் எடுத்திருக்கீங்களா?
அதிகாரப்பூர்வ கொள்கை பரப்பு செயலர் எடுத்துருக்கீங்களா நீங்கள்? அண்டா குண்டா சொம்புன்னு வந்து உட்காருவானுங்க. ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கானுங்க. எங்களை பேசுங்கன்னு சொல்லி தலைவர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொல்கிற கருத்து தான் நாங்கள் பேசுகிறோம். காட்டுங்க அவங்கள. சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பு முக்கியம் இல்லை, தேர்தல் வியூகம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் அவருடைய தேர்தல் நிலைப்பாடு என்னன்றது தெரியல. இருந்தாலும் இது எனக்கு என்ன கேள்வி ஏற்படுச்சுன்னா, தாவேக்காவோட தேர்தல் வியூகம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் கேள்வி கேட்டது உங்களுக்கு புரிஞ்சாமல? புரிஞ்சு சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பொறுப்பு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா கட்சியிலையும் சரி. ஆனா வந்து அந்த பொறுப்புலாம் முக்கியம் இல்ல, நான் வகுக்கக்கூடிய தேர்தல் வியூகம் இருக்குல்ல அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து ஆக்சுவலி அந்த பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, தாவேக்காவோட தேர்தல் வியூகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கும் எதுக்கு அண்ணாமலையை கொண்டு வந்தீங்க எனக்கு புரியலையே. அது அவருடைய கருத்து. நீங்க ஸ்ட்ரெயிட்டா தாவேக்காவுடைய என்ன கொள்கை இல்லது தாவேக்கா இல்ல எல்லாருக்கும் பொறுப்பு முக்கியம் இல்ல, தேர்தலோட வியூகம் தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்டாலின் அப்போ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம அறிவு சார்ந்து அறம் சார்ந்து இருக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு பேச முடியுமா? உட்காந்து முடியுமா? முடியாது. இந்த கேள்வி வரும்போது இதை கேளுங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் பேசிட்டு போகிறாரு. அதை கொண்டு வந்து ஏன் சம்மந்தம்லாம் இங்கே ஒரு சொல்லுறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தாவேக்காவோட தேர்தல் வியூகம் என்ன? தேர்தல் பிரச்சாரம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்களே வந்து எங்களுக்கு என்னென்ன மாற்ற வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியில் வரும்போது பாருங்க என்னென்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோஸ்லாம் இருக்கும் சார். உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஏற்படுதுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் சேர்ப்போம். உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஏற்படுது? பாதுகாப்பாக இருக்கீங்களா? நல்லா சம்பளம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக இருக்கிறீங்களா? நீங்கள் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டிட்டீங்களா? அப்போல்லாம் தேவையில்ல, அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே. இப்போது நீங்கள் விருப்ப மனு வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு பக்கம் அறிவிப்பு கொடுத்தது. இது வரைக்கும் வந்து எத்தனை விருப்ப மனுக்கள் வந்து வாங்கியிருக்காங்க? ஒரு நாளில் 10,000 விருப்ப மனு போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து அங்கே ரொம்ப மக்கள் அவ்வளோ பேர் வரதுனால அங்கே எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது ஆன்லைன்லேயே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் இது வரைக்கும் எத்தனை 1000 பேர் எடுத்திருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் எடுத்திருக்காங்கன்றது கடைசியாக கணக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தேமுதிகவில் வந்து விருப்ப மனு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து அந்த விருப்ப மனு வாங்குகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடி போயிருக்கும். ஒரு தேர்தல் விருப்ப மனு வாங்குறது கூட யாரும் முன் வரல. அப்படின்றப்ப விஜயகாந்த் அவர்கள் தொடங்கின அந்த கட்சி அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குமா? இல்லை, அவங்க கட்சி பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டுமா. அதில் போய் நான் எப்படி கருத்து ஏன் கருத்து சொல்லணும்னா, இப்போ தேமுதிகவும் தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரப்போகுது, ஒரு பக்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? தேமுதிக வர சொல்லி விஜய் போய் பேசினீங்களா? விஜய் பிரபாகரன்ட்டியோ பிரேமலதாட்டியோ எதுவும் பேசினீங்களாமா? இல்லாத யூகத்துக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுமா. அவங்க கட்சி பிரச்சனைக்குள்ளே நான் போக விரும்பலை. இவங்க வரப்போகிறாங்க அவங்க வரப்போகிறாங்கன்ற யூகத்தின் அடிப்படையில் பேசலை. வந்துட்டும் நடந்துட்டும் அதை பற்றி கேள்வி கேளுங்க, பேசுவோம். எனக்கு கூட தான் நாளைக்கே வந்து ஆட்சி முச்சதிக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கும். நிறைய பேர் ஊழலில் மாட்டி நாளைக்கு அரெஸ்ட் ஆயிடுவாங்கன்னு கனவு இருக்கும். பல பேர் போய் காலில் டெல்லியில் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் நிறைய விஷயத்தை வச்சு பேச முடியாது, இல்லை நடக்கட்டும் பேசுவோம். சார், இப்போ வந்து ஈரோடுக்கு அப்புறமா வந்து சேலத்தில் வந்து விஜய் அவர்கள் மக்களை வந்து சந்திக்க போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து காவல்துறை வந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க. இப்போ ஏன்னா வந்து அங்கே வந்து 5000 பேருக்கு தான் வந்து அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரோட்லேயுமே வந்து கம்மியான பேருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. விஜய் பார்க்குறதுக்கு பொதுவாகவே வந்து மக்கள் எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நீங்கள் 5000 பேர் மட்டும்தான் தொடர்ந்து வந்து அனுமதி கொடுப்பீங்கன்னா மற்ற எல்லாரையும் விஜய் அவர்கள் சந்திச்சு எப்போ பேசுவார்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் திரண்டு வருவாங்கல்ல, அவங்கள ஆட்சியாளர்களை எப்படி தடுக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எங்களுக்கு 5000 பேர் தான் வரணுன்னு இருக்கீங்க, ஓகே. ஆனால் 5000 பேர் மட்டும்தான் வருவாங்களா? தளபதி விஜய் அவர்கள் வந்தாக்கா 5000 பேர் மட்டும்தான் வருவாங்களா? நீங்கள் வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறீங்க திமுக, உங்கள் கூட்டத்துக்கு வெறும் 5000 பேர் தான் வந்தாங்களா? அது எப்படி உனக்கு மட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வரதுக்கு நீ அனுமதி வச்சுக்கிற, எங்களுக்கு மட்டும் வெறும் 5000 பேர்னு சொல்கிற? ஏன் சொல்கிற? ஏன்னா உங்கள் அப்பா ஆட்சி நடக்குது, அதனால தான். கரெக்டா? ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அது போல மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம்ல. இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்கணுன்றதான் பல பேர் குற்றச்சாட்டு பொதுமக்களே வைக்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் உங்கள் வேலை. பாதுகாப்பு நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னாக்கா ஏன் அது நடக்க போகுது? எப்படி உங்கள் திமுக ஆட்சி நடத்துகிற வாரமாக நடத்துகிறீங்களே, அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க, சோறு கொடுத்தீங்க, நம்ம ஜோம்பிஸ் மாதிரி சோத்துக்காக அடிச்சுட்டு நின்னாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு வண்டி மேலே ஏறி மொத்தமாக இழுத்து போட்டு அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போது அதில் பல பேர் செத்துருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? மகளிர் மாநாட்டில் ஒரு அம்மாலாம் வந்து எனக்கு மயக்கம் வருது, சோறு கொடுக்காம வச்சு என்னை குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லிச்சுல. உன் மாநாடு நடந்துச்சுல, ஃபுல்லாக கையில் பாட்டிலோடு ஏறி ஆடிக்கிட்டு இருந்தான் உள்ள மாநாடு திடலில். அது எப்படி நடந்துச்சு? ஒட்டுமொத்த பேர் வந்து ஒயின் ஷாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு. அது எப்படி நடந்துச்சு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை, அது உங்கள் கடமை, அதுக்கு தான் ஆட்சியில் இருக்கிறீங்க.
மக்களை வந்து என்ன சொல்கிறது போட்டு அல்லோலப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. ஒரு நபர், ஒரு தலைவர், மக்களால் வந்து நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் பொதுவெளிக்கு வராருனாக்கா லட்சமாக மக்கள் திரண்டு வருவார்கள். வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் உங்கள் வேலையா? அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ வருவாங்களா? அது எப்படி நீ முறைப்படுத்த போகிற? அதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா? எங்களை கேட்குறீங்கல்ல. சரி, அத்தனை லட்சம் பேர் அங்கங்கே திரண்டு வராங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? என்னென்னு செய்ய போகிறீங்க? அதுக்கு திமுக ஆட்சி என்ன திட்டம் வச்சுருக்கு? காவல்துறை என்ன திட்டம் வச்சுருக்கு? ஒரு தலைவனை பேருந்து வந்து நேசிக்க மக்கள் வருவாங்கம்மா. நீங்கள் தொடர்ச்சியாக தடுப்பதன் மூலமாக திமுக நீங்கள் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நீ தோற்றுக்கிட்டே இருக்க. அது உனக்கு தெரியல. ஒரு பந்தை வந்து தண்ணிக்குள்ளே அழுத்தி வைக்கும் போது திருப்பி இது விட்டிங்கன்னா அது பயங்கர ஃபோர்ஸாக தான் வெளியில் வரும். நீங்கள் தளபதி அவர்களை பார்க்கக்கூடாதுன்னு தடுக்க ஒட்டுமொத்த நபரும் அவருக்கான ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கே உங்களுடைய மனக்கணக்கெலாம் எடுபடாதுமா. அவர் வரும்பொழுது கட்சி இவ்வளோ பேருக்கான அங்கீகாரத்தை கொடுக்குதுன்றதை விட பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. எப்படி கட்டுப்படுத்துவேன்? இப்போ வந்து காவல்துறை வந்து ஒரு பக்கம் அனுமதி கொடுக்காது. இது ஜனநாயக படுகொலையா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு நபரை போய் சந்திக்கணுன்றது நான் எடுக்கக்கூடிய முடிவு. ஒரு அரசாங்கம் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம், கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் அது அரசாங்கத்தை சார்ந்த பல நபர்கள் செய்யலாம். அப்படி தானே? உங்கள் ஆட்சியில் அதெல்லாம் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பொதுமக்கள் தனிப்பட்ட ஒரு நபரை போய் அவரை பேரன்பு கொண்டு நேசித்து ஒருத்தரை போய் பார்க்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் தடை போடுவீங்க? இது ஜனநாயக உரிமை. இது என்ன சொல்ல, ஜனநாயக படுகொலை. புரியுதுங்களா? அது நீங்கள் செய்வதற்கான அனுமதியே இங்கே கிடையாது. இது என்ன நீங்கள் செய்ய காத்துட்டீங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து காவல்துறை ஒரு பக்கம் அனுமதி கொடுக்காது பெரிய அளவில் அப்படின்றப்போ, இப்போ தாவேக்காலேருந்து என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க சார்? ஏன்னா சில வீடியோக்கெல்லாம் வந்தது. நாங்கள் ஒரே விஷயம்தான், இதுதான் காவல்துறை சொல்லியிருக்கு நிபந்தனை. இப்படி தான் நிபந்தனையை பொது வெளியில் சொல்லியாச்சு. குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் யாரும் வராதிங்கன்னு சொல்லியாச்சு. 5000 பேர் தான் அனுமதின்னு சொல்லியிருக்கு. 5000 பேர் அளவுக்கு தான் உள்ளுக்குள்ளே அந்த உட்காந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு மேல் எக்ஸஸாக வர்றதையோ தடுக்கிறதையோ வேலை வந்து காவல்துறை வேலை. அது எங்கள் வேலை கிடையாது. நாங்கள் யாரையும் வான்லாம் சொல்லலை. தலைவர் வரான்னு தான் சொல்லியிருக்கிறோம். 5000 பேர் மட்டும் தான் வருவோம். கட்சி சார்ந்த பல நபர்கள், முக்கியமான நபர்கள் வருவார்கள். காமலாக வரக்கூடிய மக்கள் முன்ன பின்ன அவங்க எந்த டைமில் எங்கேருந்து கிளம்புறாங்க, எந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, எந்த ஏரியாலேருந்து கிளம்புறாங்கன்னு கணக்கெடுக்கிறது எங்கள் வேலை இல்லை. அது அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் தாவேக்காவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்ல சார்? நாங்கள் என்ன பொறுப்பு சொல்லுங்கள்? எந்தெந்த வீட்டில் தமிழ்நாட்டில் எங்கெங்க கிளம்பி வரோன்னு நாங்கள் கணக்கெடுக்க முடியுமா? அப்படி நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம் சார். அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து, ஏன்னா வந்து சரி, நாங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கோம். 5000 பேர் நம்பிருச்சுனாக்கா அதற்கு மேலே உள்ள அனுமதிக்காமல் செய்ய வேண்டிய வேலை காவல்துறை வேலை. புரிஞ்சா அவங்களுக்கு? அந்த 5000 பேர் உள்ளே வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு போதிய வசதி, குடிநீர், பாதுகாப்பு, மருத்துவ வசதி செய்யக்கூடியது எங்களுடைய வேலை. எக்ஸஸாக ஊர் முழுக்க திரண்டு வரனா அது தடுக்கிறது என் வேலை கிடையாது. நீ கள்ளச்சாரம் மாறதே தடுக்க துப்பு இல்லாத ஆட்சி தானே இது. தாவேக்காலேருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக தயாராகிக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்தது. அதுதான் அந்த 5000 பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி அவங்க உள்ளே வந்து உட்காரக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பு, குடிநீர், மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்க போகிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸஸாக அதுக்கு மேலே மக்கள் தன்னிச்சையாக பேருந்து வந்தாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய வேலை யாருடைய பொறுப்பு? காவல்துறை பொறுப்பு. அதை நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தளபதி விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க போய் தடியடி நடத்துகிறதோ அவங்கள போட்டு அலக்கரிக்கிறதோ செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன்னு நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் கேட்குறோம், பதில் கிடையாது இது வரைக்கும். ஆனால் வாரம் திமுக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு மாநாடு போட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு மட்டும் பல லட்சம் பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மட்டும் அனுமதி கிடச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி எங்களுக்கு மட்டும் 5000, உனக்கு மட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம் அனுமதி கொடுக்குற? யார் கொடுக்குறா? நீ ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு கொண்டே போகிறீங்க. ஸோ மக்கள் பார்க்குறாங்களே, தெரியும் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இப்போ சேலமில் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு விஜய் அவர்கள். இப்போ விக்ரவாண்டி போல் மிகப்பெரிய மாநாடு எப்போ நடத்துவீங்க? ஏன்னா வந்து எல்லா மக்களுமே விஜய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து திமுக ஒரு பக்கம் தடுக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேர்தல் நாட்கள் அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? உண்மையா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டே சொன்னீங்க. சரி சார், இப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னு நமக்கு ஒன்று வேணும்ல. ஏன்னா நமக்கு தேர்தல் நாட்கள் வந்து மிக குறைவாக இருக்குது. அப்படின்றப்ப எல்லா மக்களையும் நம்ம சந்திச்சாகணும் இல்லையா? நம்மளுடைய தேர்தல் பரப்புரையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாகணும். நம்ம எலெக்ஷனில் என்ன செய்ய போகிறோம், மக்களுக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதே நம்ம டெய்லி எல்லா ஊர்லேயும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்து கொண்டே இருக்குது கட்சி சார்பாக. செய்தி தொடர்பாளர்கள், அதே போல் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்த் ஐயா முதற்கொண்டு எல்லாமே ஊராக மக்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்தி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு இப்போ எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? விஜய் அவர்கள் வந்து பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களா? ஃபஸ்ட்டு எங்களுடைய கொள்கையை என்னென்ன பண்ணுறோம், இந்த திமுக என்னென்ன செய்யுதுன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கிட்ட பேசிட்டு என்னைக்கு எந்தெந்த மாநாடுன்ற அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது அன்றைக்கி எல்லாமே ஆர்கனைஸ் ஆவாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சேலம் மாநாட்டுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.